கீழடி ஆய்வுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியை கேலி சித்திரமாக பதிவிட்டுள்ள திமுக ஐடி விங். அதிமுகவினர் புகார். கீழடி குறித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போர்க்குரல் எழுப்பி வரும் நிலையில் தினமும் அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை அரசியல் செய்து வரும் பழனிசாமியின் கண்களுக்கு இதெல்லாம் தெரியவில்லையா? வாய் திறந்து சொல்லுங்கள் பழனிசாமி என்ற கேலி சித்திர புகைப்படம் ஒன்றை அமைச்சர் TRP ராஜா பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அதிமுக மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளர் விக்னேஷ், திமுக நாகரிகமற்ற அரசியல் செய்வதாகவும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 17ஆம் தேதி திமுக ஐடி அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் எங்கள் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை ரொம்பவும் நாகரிகமற்ற முறையில் விமர்சித்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக முன்னுக்கு வந்து தமிழகத்தின் முதல்வரானவர் 4 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் போற்றும்படி சிறப்பாக செயல்பட்டது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து தரக்குறைவாக ஒரு சித்திரம் போட்டு அவங்க அஃபிஷியல் பேஜில் போட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அது போட்ட அந்த டிஎம்கே ஐடி விங் மற்றும் அதன் மாநில செயலாளர் திரு TRP ராஜா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த போஸ்ட்டை ட்விட்டர் அவங்க அஃபிஷியல் பேஜிலிருந்து உடனே அதை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இது என்னன்னா, இவங்களோட ஆட்சியில் பல பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை போதைப் பொருள் அப்படி இப்படின்னு அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு மக்கள் எல்லாருமே இந்த தடவை ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டாங்க. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி 2026 அமையப்போவது உறுதி. அதை கண்டு பயந்து இந்த விடியா திமுக அரசு இந்த அவரை அருவருக்கத்தக்க வகையில் இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இது எங்களோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இருக்குங்க அந்த போஸ்ட்டு. அது வேணாங்க, அது காமிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப அருவருக்கத்தக்க தகையில் போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் காப்பி காமிச்சிட்டோம். அதில் நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் கமிஷனருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அதில் அந்த URL அந்த லிங்க்கோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இதுக்கு இந்த கோவை மாநகர காவல்துறை ஆணையர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த போஸ்ட்டை உடனே நீக்கணும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த போஸ்ட்டை போட்ட டிஎம்கே ஐடி விங் மேலேயும் அந்த மாநில செயலாளர் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு செய்ய தவறினால் கட்சி தலைமையோட உத்தரவை பெற்று மீண்டும் பல போராட்டங்கள் நடத்துவோம். ஒரு விமர்சனத்தை நாகரிகமான முறையில் கொடுங்க. எதாக இருந்தாலும் விமர்சனமாக இருக்கணுமே ஒட்டி தனி மனித தாக்குதலாக இருக்கக்கூடாது.